யாரும் ரோல் பிளே பண்ணாதீங்க. இது மக்களுடைய தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்று அதற்கு வழிவிட்டால்தான் கொஞ்சமாவது உங்களுக்கு வாழ்வு இருக்கும், உங்க கட்சியினுடைய இருப்பு இருக்கும். நீங்க மக்கள் தீர்ப்பை எப்படியாவது சூறையாடிடலாம். நம்ம எடுக்க வேண்டிய ஒரே முடிவு, பொது எதிரி யாரு? நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் திமுக. கரெக்டுங்களா? அதை ஒழிக்கிற வேலையை பண்றதை விட்டுட்டு இது என்ன வேலை நடக்குதுன்னு தெரியல இன்றைய அரசியல். அதுதான் சொல்றேனே, இவங்களோட ஐடியா என்னன்னா, திமுகவுடைய ரிமோட் திமுக இருக்கு, டான்ஸ் மட்டும் தான் இவங்க ஆடுறது. திமுக ரிமோட் எப்படி அமுக்குச்சுன்னா அப்படி இப்படின்வாங்க, இப்படின்னா இப்படி இப்படின்வாங்க. அந்த கட்சியில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் மண்ணு படுகொலை அடைஞ்சிருக்காங்களா இல்லையா, படுதோல்வி அடைஞ்சிருக்காங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு சிட்டிங் அமைச்சர்கள் தோல்வி பெறாங்க, அதுவும் சாதாரண வாக்கு வித்தியாசம் இல்லை. ஏன் காரணம் என்ன? உங்க நரேட்டிவ் எல்லாமே ஃபெயிலியர். இவர்கள் பணத்தை வாரி இறைச்சுதான் இந்த ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, அவங்க மனசாட்சிக்கு தெரியும். அப்ப மக்கள் உங்களுடைய கூட்டணியும் சரி, நீங்க சொன்ன கொள்கையும் சரி, நீங்க வைக்கிற நரேட்டிவ் சரி புறந்தறிட்டாங்கல்ல, அதை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கல்ல. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் பாஜகவின் விளையாட்டு மாநில பொறுப்பாளர் ஹரிஹரன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ அதாவது தமிழக அரசியல்ல நிறைய திருப்பங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. இப்போ ஆதவ் அர்ஜுனா காலையில என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் அமைச்சரவையில பொறுப்பு இருக்கணும், அதை நாங்க வேண்டி கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரு மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு ஒரு மனநிலைக்கு வந்துருச்சு. அந்த மனநிலையினுடைய ரிசல்ட்டு நம்ம கடந்த 4ஆம் தேதி பார்த்தோம். அண்ணன் விஜய் அவர்கள் தனி கட்சியாக யாரோட கூட்டணி இல்லாமல் மக்களுடைய பேராதரவு பெற்று கிட்டத்தட்ட ஒரு 108 எம்எல்ஏக்களை வென்றிருந்தாங்க. ஆட்சி அமைப்பதிலேயே முதல்ல ஒரு சிக்கலை உருவாக்க முயற்சித்தாங்க, அதை முறியடித்தார். அவதூறை தெளிக்க பார்த்தாங்க, அதை முறியடித்தார். இன்றைக்கி உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் அவர் கடைசியாக பேசுனதுன்னா, இப்போவும் நீங்கள் எங்கள் தேவையில் தான் இருக்கீங்கன்னு சொல்லி பேசியதையும் மக்கள் வருகிற காலங்களில் முறியடிக்கிறதுக்கான வேலைகள் இருக்காங்க. இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் 6 மாத காலம் நான் வாயே திறக்க மாட்டேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போன முதல் மீட்டிங்கே இப்போவும் இது திமுக ஆட்சி தான் அப்படின்னு ஒரு வெற்று கூச்சலை, ஒரு வெற்று வசனத்தை பேசிக்கொண்டு வராங்க. இந்த அரசியல் காலம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. காரணம், ஒரு கட்சி அமெரிக்காவோட, ஜப்பானோட, சிங்கப்பூரோட அவங்க கூடலாம் கம்பேர் பண்ணி அவங்கெல்லாம் கூட எங்ககிட்ட தான் பாடம் கற்றுக்கிறாங்க, அவங்கெல்லாம் கூட சாயந்தரமான எங்ககிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எப்படி கவர்மெண்ட்டை நடத்தணும்னு. அந்தளவு ஒரு நாடு போற்றும் ஆட்சி, உலகம் போற்றும் ஆட்சின்னு. ஆனால் மக்கள் கொடுத்த தீர்ப்பு, இந்த வசனத்தெல்லாம் யாரெல்லாம் பேசுனாங்களோ, நான் தலை குனிய விட மாட்டேன், நான் தலை நிமிர்ந்து நிற்பேன், தமிழை காப்பேன், என்னென்னலாம் வடையை சுட்டாங்களோ அதை வடை சுட்டது முதல் ஆள் யார் அப்படின்னு மக்கள் பார்த்தாங்க. யார் அதிகமாக சுட்டாங்களோ அவங்களுக்கு தான் முதல் தோல்வி. அந்த தாவேக்காவனுடைய ஒரு தொண்டனன் கையில் இன்னைக்கு முதலமைச்சரே தோற்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் தோர்த்துட்டாரு. அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு அரசியலில் ஏற்பட்டுருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், நான் பர்சனலாக நினைக்கிறது அவங்க மேல ஒரு நம்பகத்தன்மையே இல்லை. அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். திருச்சி கிழக்குல அண்ணன் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க, பெரம்பூர்லையும் வெற்றி பெற்றாங்க. இப்போ திருச்சி கிழக்கு ரிசைன் பண்றாங்க. இப்போ திருச்சி கிழக்குல எலெக்ஷன் நடந்தா இந்த கட்சிகளை யாருக்கு ஆதரவா வேலை செய்யும்? திமுகவுக்கு. எங்க இருக்காங்க? தாவேக்காவுக்கு ஆதரவு. இதுவே முரண்பாடா இருக்குல்ல. இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உடம்பு இங்க, உடம்பு இங்க, மனசு அங்க. அப்போ ஒரு தேர்தல் வருது, மக்கள் ஏற்பாங்களா? அதை நீங்க அந்த ஆங்கிளுக்கு வாங்க. அதாவது வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னா நீங்க சொல்லலாம். காங்கிரஸ் கட்சி பகிரங்கமா ஆதரவு தெரிவிச்சு உள்ள போயாச்சு, ஒரு அமைச்சர் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி போயாச்சு. இவங்களை எதை நம்பி இவங்களை கூட வைக்க சொல்றீங்க? அப்பதான் தாவேக்கா ஒரு முடிவுக்கு வருது. அதிமுகவோட 2 அணியில ஒரு அணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தாவேக்கா அவர்களை ஏற்றுக்கொள்வது நல்லது என்ன கேட்டா. காரணம், இவர்களை நம்பி பயணிப்பது ரொம்ப பிரச்சனையா இருக்கீங்க. நேற்று கம்யூனிஸ்டோடைய செய்தியை பார்த்தீங்களா? அவர்கள் அதிமுகவுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுத்தால், அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தால் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். அப்போ உங்க என்னவா இருந்துச்சு?
6 மாசத்துல கலைச்சிட்டு பிரச்சனை பண்றது அவங்க என்னமா இருந்துச்சா? அதிமுகவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுகவோட காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே இல்லையா? இப்படி 1 மாச காலமா குழப்பத்திலே இந்த ஆட்சியை இந்த கட்சியை வைக்கணும் அப்படின்ற முடிவுல சுத்தி வராங்க. நான் என்னத்த வழி, நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவங்க யோசிக்கவே கூடாதுன்றதுதான் அவங்களோட பிளான். நான் ஒரு விஷயத்தை வலியுறுத்துறேன், யாருல ரோல் பிளே பண்ணாதீங்க. இது மக்களுடைய தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்று அதற்கு வழிவிட்டால் தான் கொஞ்சமாவது உங்களுக்கு வாழ்வு இருக்கும், உங்க கட்சியினுடைய இருப்பு இருக்கும். நீங்க மக்கள் தீர்ப்பை எப்படியாவது சூறையாடிடலாம், மக்களுடைய தீர்ப்பை எப்படியாவது அவமதிப்பு செய்யலாம், இல்ல புதிதாக வந்த அண்ணன் விஜய் அவர்களை இலக்காரம் செய்யலாம், அது தவறு. ஒரு ஜனநாயக ரீதியாக அது தவறான விஷயம். மக்கள் முடிவை கொடுத்துட்டாங்க, அவர் தன்னிச்சையாக போட்டியிட்டு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டாரு. 6 மாச காலம் டிஸ்டர்ப் பண்ணுன்னு ஏன் சொன்னீங்க? அப்புறம் அந்த வார்த்தையை நீங்க டிஸ்டர்ப் பண்றதா உங்களோட வேலையை. 5 வருஷம் மக்களை டிஸ்டர்ப் பண்ணீங்க. இப்போ உங்களை எதிர்த்து ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, சும்மா விடுவீங்க? கை தொட்டா குத்தம், கால் தொட்டா குத்தம் சொல்லதான் போறீங்க. திமுக மக்கள்லாம் சொல்லி கருத்து கேட்டிருக்கீங்களா? எதிர்கட்சியா இருந்தாலும் ஓவர் வீரியம், ஓவர் செயல்பாடு, ஓவர் செயல் திட்டம், ஓவர் பாசம், ஓவர் உங்களதான் ஓவர்ட்டாங்களே மக்கள். நீங்க ஆட வந்த கேம் ஓவருங்க. இவ்வளவு வேலைகளையும் செய்துட்டு இன்னைக்கு ஒரு ஆட்சிக்கு தொடர்ந்து டிஸ்டர்பன்ஸ் தரது ரொம்ப தவறு. இப்ப அவங்க சைட்ல இருந்து வர டிஸ்டர்பன்ஸை தாண்டி அவங்க கூட்டணின்னு ஒன்று இருந்து பாருங்க, 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க பாருங்க. இவங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. இது ரொம்ப தவறுங்க. அண்ணன் விஜய் அவர்கள் அதிமுகவினுடைய அந்த ஆதரவை பெற்று போறதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜனநாயகத்தை காக்கணும். இப்போ அதிமுக ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அண்ணன் சி வி சண்முகத்தோட முகாம். அவங்க சொல்றது நியாயமா இருக்கு. பொது எதிரி யாரு? இவங்க யாருக்குமே இந்த மனநிலை இல்லையே. நீ பெரியவனா நான் பெரியவனா அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இதுல யாருக்கு பயன்? நம்ம அடிச்சுக்கிற நேரத்துல யார் குளிர் காய்வா? அந்த நிதர்சனத்துக்கு இன்று உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே வரமாட்டீங்களே. நம்ம எடுக்க வேண்டிய ஒரே முடிவு, பொது எதிரி யாரு? நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் திமுக. கரெக்டுங்களா? அதை ஒழிக்கிற வேலையை பண்றதை விட்டுட்டு இது என்ன வேலை நடக்குதுன்னு தெரியல இன்றைய அரசியல். அண்ணன் விஜய் அவர்கள் ஒரே விஷயம்தான், அண்ணன் விஜய் அவர்களும் சரி, அவங்க அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அண்ணன்மார்களும் சரி, தயவு செய்து இந்த 2 கட்சி 3 கட்சி திமுகவோட நம்பிட்டு போலாங்க. ஆனா அந்த கூட்டணி கட்சியை நம்புவது அதல பாதாளத்தில் நாமே போய் கவிழ்ந்து விழுவதற்கு சமம். இப்ப அதிமுக சின்ன ஆதரவை சொல்ற நேரத்துல கம்யூனிஸ்ட் கட்சி நான் மறுபரிசீலனை செய்வேன்னு சொன்னா 6 மாசம் கட்சி இவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிதர்சனம்? திருச்சி கிழக்குல இவங்க எதிராக வேலை செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிதர்சனம்? இப்படிப்பட்ட ஒரு ஆட்களை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி நல்லாட்சி 5 ஆண்டு காலம் மக்களுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் இல்லாமல் கொடுக்க முடியும்? ஆட்சி அமைக்கிற நேரத்தில் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய இவர்கள் ஆட்சி நடத்தும் போது பிரச்சனை இல்லாமல் விடுவாங்களே. இவங்க வாங்கின காசுக்கு மேல கூறாங்க கொய்யான்னு ஒரு வடிவேல் படத்துல. அது போல திமுக காரங்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு சரி, இதை இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு பிறகும் இவ்வளவு பின்னடைவுகளுக்கு பிறகும் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்கிற நேரத்திலையும் நாங்க அங்கதான் சப்போர்ட்டு, ஆனா திமுக தான் சப்போர்ட்டா? ஏன் அப்படி சொல்றீங்க? இது காரணம் என்ன? உங்களுக்கு பெரிய கொள்கைக்கு ஆளுங்க நீங்க, பெரிய ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்தவங்களா நீங்க? இல்ல திமுக அப்படியே தீந்தமிழ்னால தமிழ்நாட்டை காத்துருச்சா? ஒண்ணும் கிடையாது. காசு வாங்கியாச்சு, காசுக்கு அவர்கள் விசுவாசமா இருக்கிறாங்க. ஆக மொத்தம் மக்களுக்கு விசுவாசமாக அந்த 2 கட்சி 2 சீட்டு 3 சீட்டு யாருமே இல்லை அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். சார், உங்க மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. திமுக கூட நம்பிடலாம், அது கூட இருக்க கூட்டணி கட்சிகள் எப்ப காலவாரி விடுவாங்கன்னே தெரியாது. ஆமா, இவருடைய பிளட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிளட்டு. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிளட்டு இன்னைக்கு விஜயை ஆதரிக்கிற மாதிரி ஆதரித்து பேசுகிறாரு. சரியா? இதே விஜய் மேல இந்த 4 நாளைக்கு முன்னாடி ஒன்றிய அமைச்சர் என்ன பேசியிருக்காரு? இவர் மீது எஃப்ஐஆர் போடப்படும், கரூர் சமாச்சாரத்தில் எஃப்ஐஆர் போடப்படும் அந்த ஒன்றிய அமைச்சர் பேசுகிறாரு. அந்த அமைச்சர் பேசுனது மட்டும் இல்லாமல் நிறைய டெல்லி ஊடகங்கள்லாம் அவரும் ஆதவ் அர்ஜுன் அண்டு இப்போ இவங்க மொத்தம் 4 பேரை சொல்கிறாங்க. அந்த 4 பேர் மீதும் குற்றப்பத்திரிக்கை தாக்கலாக போகுது, அது அவங்கள கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு எல்லாம் செய்திகள் வந்தவொன்னே இருக்குது. அது எங்களுக்கு அதை பற்றி திமுகவுக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில். ஒரு அரசு தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சு அவர் பண்ணியிருந்தாலும் அன்னைக்கும் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. எதிர்கட்சின்னா நாங்கள் தான் எதிர்கட்சி, சட்டமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டு நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் ஜால்ரா போடுறது எங்கள் வேலை இல்லை. அவங்க நல்லது செஞ்சால் ஜால்ரா போடுவோம், கெட்டது செய்யும்போது அறியாமையில் தான், வேணும்னு எதையும் செய்ய போகிறதில்ல, அறியாமையில் ஏதாவது செஞ்சாங்கன்னா அப்போ நாங்கள் கண்டிக்கத்தான் செய்வோம்.
ஆனால் இன்றைக்கு வந்து அவர் சரியான வழியில் நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டணி கட்சிகள்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்து நாங்கள் வந்து அவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தாலும் நாங்கள் வெற்றி பெற செய்கிற அளவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இவர் ஒரு கட்சியை உடைச்சு அந்த அதிலிருந்து ஒரு பாதி பேரை எடுத்து இவர் ஆதரவு தேட்டிக்கிட்டு 144 சட்டமன்றத்தில் காட்டுறாரு. அப்போ இவருடைய நோக்கம் என்ன? என்னைக்கு வந்து அவர் நினைக்கிறாரா, அப்போ இவங்களை நம்பக்கூடாது, இவங்க என்னைக்குனாலும் நம்மளை வந்து காலவாரி விட்டுருவாங்க, அதனால ஸ்ட்ராங் சோர்ஸஸை நம்ம ரெடி பண்ணிக்கோன்னு ரெடி பண்ணுறாரு. அது இயற்கை, அது அவருடைய திறமை இயற்கை. ஆனால் அதே சமயத்தில் இவங்க வந்து யாருக்கு மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொன்னோம்? அதிமுக தானே மதச்சார்பு உள்ள கூட்டணி. மதச்சார்புள்ள கூட்டணி நாங்கள், அவங்க மதச்சார்பு உள்ள கூட்டணி. ஸோ அவங்களோட இவர் வந்து ஜாயின் பண்ணார்னா அப்போ இவர் மதச்சார்பை வந்து அவங்க விட்டுட்டு மதச்சார்பற்றதுன்னு சொல்லி வர்றாங்கன்னா எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. 100க்கு 100 நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனால் அதை மதச்சார்போடு வந்துக்கிட்டு இங்கே வந்தாங்கன்னா அதுதான் நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து கூட்டணியில் வந்து ஆட்சி கொடுக்குறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அப்போ இது என்னத்துக்கு தேவையில்லை இல்லை. ஸோ அவங்க மெஜாரிட்டி 25 எம்எல்ஏக்கள் வரும்போது எங்களுடைய ஒரு 10 எம்எல்ஏ தேவையில்லைல்லம்மா, அவங்களுக்கு அடிஷ்னலாக அதிகமாக இருக்குல்ல. ஆகையினால நாங்கள் அதை பற்றி நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். அதாவது ஸ்ட்ராங்காக கூட்டணிக்குள்ளே சேர்க்கறதுனா இப்போ ஆதரவு கொடுத்தாங்க, அதோட முடிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கும்போது மறுபடியும் அதிமுக கூட்டணி அமைச்சரவை அங்கே அமையும் போது அப்போ நாங்கள் இப்போ எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இதுதானே அரசியல் நாகரிகம்னா என்ன? நாங்கள் எந்த விதமான டிமாண்ட் இல்லாமல் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறவங்க கொடுத்தாச்சு, உங்கள் ஆட்சியை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அதே வேளையில் இன்னொருத்தரையும் ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறதுக்காக எடுத்துருக்கீங்க, அதுவும் தப்பு இல்லை, எடுத்துக்கிட்டீங்க. பட் அது அவங்க மதச்சார்புடையவங்களாச்சு, அவங்க மதச்சார்பு அற்று வர்றாங்கன்னா அதையும் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவங்கள கூட்டணியில் வச்சுட்டு மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு அமைச்சர் பொறுப்பு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க மதச்சார்புடைய கூட்டணியாகவும் இருப்பாங்க, நம்ம இங்கே இந்த கூட்டணியிலையும் வரும்போது எங்களுக்கு அது இடிக்குமா இல்லையா? அதனால நாங்கள் மறுபரிசீலனை செய்வோங்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? 6 மாதத்துக்கு யாரும் இன்னும் வாயை திறந்து இவங்க ஆட்சிக்கு இடையூறு செய்கிற மாதிரி பண்ண மாட்டோம். அதே சமயத்தில் ஆதவ அர்ஜுன் அன்னைக்கு வில்லிவாக்கம் ப்ரெஸ் மீட்டிங்கில் எந்த மாதிரி எங்களை அசிங்கமாக கழுவி ஊற்றுனாரு. அப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லாமல் இருந்தால் நாங்கள் என்ன முட்டாளா இல்லை கேனையா? இவங்க பேசுகிற பேச்சுக்கு நாங்கள் பதில் சொல்லணும்ல. இன்றைக்கி இவர் வந்து புஷி ஆனந்த் கூட இன்றைக்கி யூனியனில் வந்து இப்போ பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸில் வந்து 2 பெண்கள் வந்து டெண்டரை வந்து டெண்டர் முறைகேடில் 2 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வரவேற்கிறோம். அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தைரியம். அதாவது இப்போ 15ஆம் தேதி இப்போ நோட்டு போடுறாங்களாம், அதை 18ஆம் தேதி டெண்டர் அறிவிக்கிறாங்களாம், 19ஆம் தேதி டெண்டரு, குறுகிய கால டெண்டரு ஒரே நாளையில் இப்போ டெண்டர் போட்டு ஒரே நாளையில் ஆர்டர் கொடுத்துருவாங்களாம். நேற்று 19ஆம் தேதி ஆர்டர் கொடுத்துட்டாங்களாம். அப்போ இது எவ்வளோ பெரிய முறைகேடு. அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் வரவேற்கிறோம். புஷி ஆனந்த் சொல்லியிருக்காரு, அதை நாங்கள் ரொம்ப 100க்கு 100 வரவேற்கிறோம். இது மாதிரி இவங்க செய்யக்கூடிய கட்டமைப்புகளை நாங்கள் வரவேற்கிறோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே வேளையில் மின்சாரத்துக்கு இவங்க முத கொடுத்ததே இந்த தினத்துக்கு போட்டு இப்போ வாங்குறானுங்க. இவர் வாயில பேசுனதை போட்டு இப்படி பேசினாரு, இப்போ இப்படி சொல்கிறாரு, இப்படி பேசினாரு, இப்படி சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. சரி, அவரால் இயலாது, என்ன சொல்லிட்டாரு வெளியில், உள்ளே வந்து பார்க்கும்போது இயலாத ஒரு சூழ்நிலை. சரி பரவாயில்ல, 2 மாதத்துக்கு கூட இருந்துட்டு போட்டோம்னு பொதுமக்கள் நம்ம நினைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ரெண்டாவது, இப்போ இந்த 4000 ரூபா கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நீ கூட அதுக்கு தான் இந்த வேலையை கூட விட்டுட்டு போக போகிறேன்னு கேள்விப்பட்டேன். 4000 ரூபா வந்துடுது. 4000 ரூபாய் 2500 ரூபா வரும். இந்த 2500 ரூபா போடும்போது அந்த 2500 ரூபா வருமா? மகளிருக்கு 2500 வராது. தெரியாது சார், அது இன்னும் அறிவிக்கல அவங்க. இல்ல மகளிருக்கு இப்ப வந்து 1000 ரூபாய் நாங்க கொடுத்தோம், அவங்க 2500. இப்ப டிப்ளமா படிச்சவங்களுக்கு ஒரு 2500 நிம்மதியா. இந்த மாதிரி நிறைய பேர் கணக்கு எடுத்துடலாம். இப்ப உனக்கு வந்துடும், நீ வேலை இல்ல நீ அப்ளை பண்ணிடு, நீவா அப்ளை பண்ணிடுவான், அவன் கிராஜுவேட். முதியோர் பென்ஷன் இருக்கா இல்லையா? முதியோர் பென்ஷன் இருக்கா இல்லையா? முதியோர் பென்ஷன்லாம் எனக்கு வேணாம்ப்பா. நான் பென்ஷன் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கேன். எவ்வளவு வாங்குறீங்க? நான் பென்ஷன் வாங்குறேன், ஓஹோ, வேலை பார்த்ததுக்கு பென்ஷன்.
நீங்கள் அந்த முதியோர் பென்ஷன் கவர்மெண்ட் வாங்கலையா? அட இந்தாங்க கவர்மெண்ட் பென்ஷன் தான், பட் இந்த பென்ஷன் இல்லை. ஓ ஆகையினால திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தவறாக சித்தரிப்பதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை. தஞ்சையில் அவர் இப்போ முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, இப்போ நடக்கிறது நம்ம ஆட்சி தான்ப்பா, கவலைப்படாதீங்கப்பான்னு சொல்கிறது இது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணல, அந்த ஆட்சி நடக்குது அப்படிங்கிற எண்ணம் தான். புரியுதா? அது வந்து ரெண்டாவது, அவர் மதச்சார்பற்ற கூட்டணியை சேர்ந்தவர், அதனால அப்படி சொல்கிறாரு. நாங்கள் விஜய் வந்து மதச்சார்புடையவராக இருந்தால் நாங்கள் அப்படி சொல்லியிருக்க மாட்டோம். அவர் மதச்சார்பற்ற கூட்டணி தலைவராக இருக்கிறதுனால அவரை நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். அதனால் அவருடைய ஆட்சியை நாங்கள் குறை சொல்லலை. அவர் ஆட்சியில் தவறுகள் நடக்கும்போது சுட்டி காட்டுவோமே தவிர அதை மேடை போட்டு பேச மாட்டோம். அதுக்கு 6 மாதம் டைம் ஆகும். ஒரு விஷயம் எல்லாமே புதுசாக இருக்குது, அதை மக்கள் ரசிக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் சரின்றது சரின்னு பேசிட்டு போகிறது தான் நல்லது. ஒரு அரசியல் களத்தில் அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சரை சந்திப்பதும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சந்திப்பதும் இதுவரை தமிழக அரசியலில் அது ஒரு வாடிக்கையே இல்லை. காரணம், ஒரு திமுக மாவட்ட செயலாளருடைய பையனை அதிமுக மாவட்ட செயலாளர் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நம்ம நாட்டில் ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம் மாறினாலும் இந்த கட்சியினிடையே இருக்கக்கூடிய அந்த அளவு ஒரு பிளவு தமிழ்நாட்டில் இதுவரை ஒரு ஒரு ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணப்பட்டது. அந்த ட்ரெண்டெல்லாம் உடைக்கிறாரு. இவர் ஒரு புது ட்ரெண்ட் செட் பண்றாரு. அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இன்னொன்னு, சரி, இவங்க பிஜேபி இவ்வளவு கறி ஊத்தி இவ்வளவுலாம் கேவலம் எல்லாத்தையும் பார்த்தாருங்கிறிய, ஏன் எடப்பாடியை பார்க்கல? எடப்பாடி ஏன் பார்க்கல? அவர் போன முறை எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அவர் கையில் எவ்வளோ எம்எல்ஏக்களை வச்சுட்டு இருந்தாரு. இப்போ இவரு தான் அதை உடைச்சதுனால அவருக்கு அங்கே 22 ஆகி போச்சு, இவங்களுக்கு 25 ஆகி போச்சு. இல்லை, ஒரே உடைச்சு வந்தவங்களை போய் பார்க்குறாங்க. ஒரு கட்சி இல்லை, ஒரு கட்சி இரண்டாக பிளவுபட்டிருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. பிளவுபட்ட சூழ்நிலையில் ஒரு முகாம் வந்து முதலமைச்சரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பிரச்சனைக்குள்ள விஷயத்துல நம்ம இரு தரப்பையும் பார்க்கறது முறை இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதன் அடிப்படையில் தனக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு முகாமை போய் சந்திக்கிறாங்க, அந்த தலைவர்களை பார்க்குறாங்க. இதை நம்ம பெருசா பேச வேண்டியது இல்லை. எனக்கு பெரிய த்ரெட்டு, பெரிய பயமே என்னன்னா, இந்த ஒத்த சீட்டு 2 சீட்டு கட்சி தான். இவங்களாலதான் பெரிய பயமும். ஆட்சி கவுந்துரும் 6 மாசத்துக்கு அப்புறம் சொல்றீங்க. அதெல்லாம் இல்லைங்க, அதுதான் சொல்றேனே. இவங்களோட ஐடியா என்னன்னா, திமுகவுடைய ரிமோட் திமுக இருக்கு, டான்ஸ் மட்டும் தான் இவங்க ஆடுறது. திமுக ரிமோட் எப்படி அமுக்குச்சுன்னா அப்படி இப்படின்வாங்க, இப்படின்னா இப்படி இப்படின்வாங்க. ஆக ரிமோட் அவங்க கையில் இருப்பதனால இந்த கட்சிகளை நம்பி பயணிப்பது சற்று கடினம் அப்படின்றத விஜய் என்ன உணர்றாரு. இன்னொன்று, அவரை புதுசுன்றாங்க. அவர் சில ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுறாரு. அவர் யோசிக்கிறது ஒரு விஷயம்தான், ஆட்சி அமைப்பதற்கு இவர்கள் உதவியாக இருந்தார்கள், அதற்கு நன்றி கடனாக தான் இருக்காரு ஆஸ் ஆஃப் நவ். நம்ம தவறாக சொல்ல முடியாது. ஆனால் இன் ஃபியூச்சர் லாங் டேர்முக்கு, லாங் ஸ்டாண்டிங் இது பிரச்சனை தான். என்னைக்காக தான் திமுக அந்த வேலைகளை செய்யும், நாராச வேலையெல்லாம் செய்வாங்க, தெரியல உங்களுக்கு அவங்கள பற்றி. அந்த ஒரு பயத்தின் வெளிப்பாடு, பயம்னு சொல்ல முடியாது, ஒரு முன்ஜாக்கிரதையாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் யாரையுமே நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி 2 பேரை கூப்பிடலாம், 3 பேர் கூப்பிடலாம். ஒரு 25 பேர் அந்த கட்சி வளரல, அந்த கட்சி படுதோல்வி அடையுது, அந்த கட்சியின் மீது உள்ள அதிருப்தியால் அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, இதற்கும் முதலமைச்சருக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த முகமானது முதலமைச்சரை ஆதரிக்கிறாங்க. முதலமைச்சர் நினைக்கிறாரு, சரி இவர்களை நம்பி போனால் அது வேலைக்காகாது, இவர்களை நம்பி போனால் லாங் ஸ்டாண்டிங்க்கு திமுக சும்மா இருக்காது, தன்னுடைய சித்து விளையாட்டுகளை காட்டும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடுல அவருடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாராட்டித்தான் ஆகணும். அதை ஏன் பாராட்டணும்னா, நேற்று கம்யூனிஸ்டுடைய நியூஸை பார்த்த உடனே நான் உண்மையாவே நினைச்சேன், நல்ல முடிவு தான். ஏன்னால் இவர்களை நம்பி பயணம் செய்து நாளைக்கு மக்கள் முடிவை இவர்கள் யாருங்க எழுதி நகையாடுறதுக்கு, இவங்க யாருங்க அதை ரோல் பிளே பண்றதுக்கு? இவங்க பிஜேபி ஏற்று பேசுறாங்க, பிஜேபி கருத்துக்கள் ஏற்று பேசுறாங்க, சனாதனம் பேசுறாங்க, மதவாத அரசியல் பேசுறாங்க, மொழி அரசியல் பேசுறாங்க. இது எல்லாமே படு ஃபெயிலியர் ஆச்சு. இதெல்லாம் வீறிட்டு கத்தி பேசிய ஒருவர் இன்னைக்கு சத்தம் இல்லாம இருக்காங்களே. இன்னைக்கு மக்கள் தோல்வியை தானே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவருடைய மகன் தடுமாறி தானே வெற்றி பெற்றிருக்கிறாரு. அந்த கட்சியில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் மண்ணு அதை படுகொலை அடைஞ்சிருக்காங்களா இல்லையா, படுதோல்வி அடைஞ்சிருக்காங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு சிட்டிங் அமைச்சர்கள் தோல்வி பெறாங்க, அதுவும் சாதாரண வாக்கு வித்தியாசம் இல்லை. ஏன் காரணம் என்ன? உங்க நரேட்டிவ் எல்லாமே ஃபெயிலியர். உங்க நரேட்டிவ் எல்லாமே அருவருக்கத்தக்க நரேட்டிவ். அதிகமா தோல்வி அடைஞ்சாலும் எதிர்கட்சி அவங்க தானே இருக்காங்க. அதிமுக விட அதிக எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க இல்லையா? அதாங்க ஒரு விஷயம். தனி கட்சியாக ஒருத்தர் 108 வாங்கிட்டாங்க. இவர்கள் பணத்தை வாரி இறைச்சுதான் இந்த ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க மனசாட்சிக்கு தெரியும், காசு கொடுக்கலன்னா திமுகவுக்கு இந்த எம்எல்ஏ கூட இருந்திருக்காது, இதுதான் உறுதி. அதை இது உருப்படாதவர்களுக்கு தெரிந்த விஷயம்தான், அதை அவங்க உணர்வாங்க. அதை தாண்டி கீழே விழுந்தாச்சு, ஆனாலும் மீசையில மண் ஓட்டல அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் தான் அவங்க இருக்காங்க. கூட்டணி கட்சிகளை இந்த மாதிரி 8, 10, 4, 6 கொடுத்தாங்களே,
கொடுக்கும்போது நம்ம என்ன நினச்சோம், என்னடா கம்மியாக தராங்களே, ஸ்டாலினை அப்படியே கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு என்னென்னமோ யோசிச்சோம். ஆனால் கொடுத்ததுலேயும் ஒன்றுமே ஜெயிக்க முடியாத சூழ்நிலை, எல்லாமே 2-2-2 1-2. அப்போ மக்கள் உங்களுடைய கூட்டணியும் சரி, நீங்கள் சொன்ன கொள்கையும் சரி, நீங்கள் வைக்கிற நரேட்டிவும் சரி புறந்தறிட்டாங்கல்ல, அதை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கல்ல. நீங்க தம்பி அதை பொதுமக்கள் எங்களை நெக்லெக்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? சின்ன குட்டீஸ் இருக்காங்கல்ல, குட்டீஸ், அந்த குட்டீஸினுடைய பேச்சை கேட்டு அந்த பெற்றோர்களும் பேரன் தாத்தா பாட்டிகளும் சரி நம்ம பிள்ளைய தற்கொலை பண்ணிக்கிறோம் சாப்பிடாதுங்க அப்படிங்கிற அந்த பயத்துல அந்த உணர்வுல சரி நம்ம நல்ல முடிவுதான் கேளுங்க, நல்ல முடிவுதான். சும்மா அந்த இல்ல அதாவது குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கோ அப்படி போட்டுருந்தா 150 வாங்கி இருக்காங்க, 118 வாங்கி தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைச்சா யார் யாரையா ஏன் வாங்கல? 118 வாங்கி இருக்கணும்ல, ஏன் வாங்கல? அப்புறம் என்ன மஸ்துக்கு பேசுற? சும்மா ஓவரா பேசுற. குழந்தைங்க ஓட்டு போடலன்னா குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கும். நல்ல வேலை, அந்த முடிவு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓட்டு போட்ட பிறகு மக்கள் தற்கொலை பண்ணிக்கணுமே, அப்ப யாரு பதில் சொல்றது? உங்களுக்கு ஓட்டு போட்டு யார் சொன்னா நாங்க தற்கொலை பண்ணிக்கிறோங்க? சும்மாரியா? எங்க தமிழ்நாட்டுல இந்த எங்க அரசு பண்ண இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க், ஜிடிபி லெவல், இதெல்லாம் வந்து எந்த அரசும் எந்த கொம்பனா இருப்பா. மொத்தம் எத்தனை மாநிலங்களை நீ ஆண்டுகிட்டு இருக்க? எந்த மாநிலமாவது தமிழ்நாடு அளவுக்கு ஆட்சி பண்ணுதா? இல்ல தமிழ்நாடு அளவுக்கு ஜிடிபி வச்சிருக்கா? தமிழ்நாடு அளவுக்கு வருவாய் இருக்கா? என்ன புடுங்குற? எல்லாமே 33 விவரத்தோட பேசுவோம். என்ன மயிர் புள்ளி சும்மா மயிருன்றாங்க. எங்க உயிரை வாங்கின யாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு இதுவரை பதில் இல்லாத சூழ்நிலையில தான் இப்படி ஒரு பின்னடைவு, இப்படி வீட்லயே முடங்கி கிடக்கும் ஒரு சூழ்நிலை. என்ன பின்னடைவு? முதலமைச்சர் ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணவரு, மோடியை திட்டினவரு, பிஜேபியை திட்டினவரு, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னவரு, நான் தலைகுனிய விடமாட்டேன்னு சொன்னவரு, நான் மொழியை காப்பாத்துவேன்னு சொன்னது, நான் இந்தியாவில உலக நாடு அளவுல ஆட்சி பண்றேன்னு சொன்னவரு 10,000 ஓட்டு தோக்குறாரு. பள்ளிச்சு போச்சு கோயம்புத்தூர்ல. இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு நடக்குமா? நாங்கள் ஆளுகிற மாநிலத்துல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தோத்துருக்கோமா? ஏங்க ஒரு கட்சியில எம்எல்ஏ தோற்பது என்ன முன்னேறி இருக்க அந்த மயிரை சொல்லுனாக்க இல்ல நான் சொல்றேன் சொல்லியா முத எந்த மாநிலம் இந்த தமிழ்நாடு ஜிடிபி லெவல்ல இருக்கு? சரி ஜிடிபி இல்ல மகாராஷ்டிரா என்ன இருக்கு? லூஸ் தனமா பேசாத. மகாராஷ்டிரா வந்து 6.5 தான் இருக்கு, நம்ம 13.8 இருக்கோம். ஐயோ கவுது பாருங்க, ஐயோ பொய்யா புள்ளிடு ஒரு சீன் இல்ல மேடம். ஒரு நாடு ஒரு நாடு ஒரு மாநிலம், இதுதான் ஸ்ட்ரக்சர். இவங்க என்ன சொல்றாங்க, நாடே கிடையாது எங்களுக்கு தனி நாடு தமிழ்நாடுன்னா பேசி இவர்களுடைய நரேட்டிவ் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆகிற பட்சத்துல இன்னைக்கு யார் மேல பழிய போடலாம், யார் மேல இன்னைக்கு நம்ம சாடி விடலான்ற ஒரு யோசனையில் இருக்காங்க. ஒரே விஷயம் தான், பிஜேபி 20 மாநிலங்கள் ஆளுது. அந்த 20 மாநில ஜிடிபி பொய் சொல்லும் காமாட்சிக்கு கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது. என்ன இப்படி கூகுளே உங்களுக்கு சும்மா இருப்பாங்க. ஜிடிபி பார்க்க சொன்னா திமுக அறிவு பாருங்க, ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் போய் பேசக்கூடாது. எடுங்க, ஒண்ணும் இல்லாத வேலைக்கு தோத்தாச்சு. அப்ப என்ன காமிச்சு என்ன பண்ண போறீங்க இப்போ? அத பத்தி எங்க வெற்றி தோல்விங்கிறது வீரனுக்கு அழகு, அத பத்தி கவலை இல்லை. நானும் எழுதுறேன், உங்க வண்டவாளத்தை நானும் எழுதுறேன். ஆமா சார், மகாராஷ்டிரா இஸ் த ஸ்டேட் with the biggest gross domestic product GDP in India. என்ன percentage நான் சொல்றேன் இருங்க. ஐயா ஹையஸ்ட் அப்புறம் என்ன? மகாராஷ்டிரா தான் முதல்ல, உத்தரப்பிரதேஷ் 2வது, கர்நாடகா 3வது, குஜராத் 4வது. இந்தியாவிலே அதிக மொத்த உள்நாட்டு உற்பத்தி பெற்று பொருளாதார ரீதியா மிகவும் வளர்ச்சியடைந்த மாநிலம் மகாராஷ்டிரா. முடிச்சது கதை ஐயா, அதெல்லாம் விடாத. நியூஸ் வந்துருச்சு. ஆமா கொடுங்க, எல்லாம் ஃபேக் நியூஸ் கொடுங்க. என்ன ஃபேக் நியூஸ்? எல்லாம் மூஞ்சி எல்லாம் செதறதங்க, அம்மா உடைக்க தான் செய்யணும். அடுத்து அந்த கதையெல்லாம் விடாத. டபுளுக்கு 13.16% நம்ம வந்திருக்கோம். முன்னாடி இவர் யார் ஃபர்ஸ்ட் கேட்டாரு போது 3%. இருங்க, ஆட்சிக்கு 2001 ஆட்சி வெறும் 3%. இன்னைக்கு 13.16%. ரைட் சும்மா நீங்க இல்ல ஐயா வேலையெல்லாம் வச்சு கூடாது. நான் கேட்கறது,
யார் ஃபர்ஸ்ட்னு சொன்னீங்க? தமிழ்நாடு தான். போய் என்ன போய் கூகுள் மகாராஷ்டிரான்னு காட்டுது. திமுகவாது ஒத்து அதே இங்க பாரு, நாயுடு ஏன் தனியா ஒரு கூகுள் கம்பெனி நடத்துறீங்களா? அதாவது நாங்க ஒரு நாட்டத்துல தமிழ்நாடுன்னு வரணுமா முதல்ல உங்களுக்கு? தமிழ்நாடு தான் 16.3 அது 13.16% இருக்கிறது தமிழ்நாடு தான். வேற எங்க மகாராஷ்டிரா என்ன சதவீதத்தை காட்டு? 5 டாப் ஸ்டேட்ஸ்ங்க. அதை காட்டு. percentage காட்டு. பர்சன்டேஜ் தான் இருங்க சொல்றேன். 5 ஸ்டேட் டாப் ஸ்டேட்ஸ். அதுல முதல்ல மகாராஷ்டிரா, 2வது உத்தரப்பிரதேசம், 3வது கர்நாடகா. அதெல்லாம் யார் ஆர்டர் பண்ணா? சொல்லு. யாரு செட்டிங்க நைஸா தமிழ்நாடு உள்ள சேர்த்து ஒரு ஏமாத்து வேலையை செய்யறாங்க. அந்த 5ல தமிழ்நாடு இருக்கு, நான் மறுக்கல. ஆனா அது இந்த ஆட்சியாளரால தான் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நீ தான் வந்து புடுங்க, நீ ஆட்சியில. ஆமா, நான் புடுங்காமதான் உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சா? பணம் எவன் கொடுத்தா? அந்த டெல்லி கொள்ளக்காரங்க எந்த பணமும் எங்களுக்கு கலரட்டல. சும்மா இருந்துக்க. நாங்க 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம்னா டெல்லி கவர்மெண்ட் கொடுக்கல. நாங்க கடன் வாங்கினது ரிசர்வ் பேங்க்ல கடன் வாங்கல. பெர்மிஷன் ஒன்லி கிவன் பை ரிசர்வ் பேங்க், அவ்வளவுதான். நாங்க கடன் வாங்குறது வெளிநாட்டுல தான். ஒரே விஷயம், அதாவது சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. என்ன இல்ல போயிடலாமான்ற நீ ரொம்ப மோடிக்கு சொம்படிக்கிறதுக்கு அளவே இல்ல. ஊபியில டெய்லி நடக்குது. 5 ஸ்டேட்ல 4 ஸ்டேட் நாங்க ஆளோட மாநிலத்துல இருக்கு. அது ஒத்துக்கிற மனசு இருக்கா? தமிழ்நாடு இருக்கு. ஆனா நாங்க தானே முதல்ல காப்பாத்துறோம். ஒவ்வொரு திட்டத்துக்கு பணத்தை கொடுத்து காப்பாத்தியது யார்? இங்க பாரு, மகாராஷ்டிரால இப்ப ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தது இப்பதான் வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி யாரு ஆண்டு? ஜிடிபி பேசுங்க, பேசுங்க. நீ ஆட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் புடுங்குது? இப்ப உன் ஆட்சியில தான் புடுங்குச்சா? முந்தைய ஆட்சி பண்ணி வச்சத நீ பண்ணிருக்க மகாராஷ்டிரால. ஊபியில டெய்லி கற்பழிப்பு, டெய்லி. தமிழ்நாட்டுல இப்ப இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாவியலா. ஆமா, இப்ப ஆட்சி இல்ல. உண்மைதானங்க. இப்ப எதுவுமே இல்ல. நியூஸ் பாத்தீங்களா? நீங்க பெரிய அளவு செய்திகளை பாத்தீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி பாத்தீங்களா? வேலை வாய்ப்பு பிரச்சனை பாத்தீங்களா? ஏய் லூசு, எங்க ஆசிரியர் பிரச்சனை பாத்தீங்களா? வெளியில தூங்கிட்டு இருந்த 2 பிள்ளை மேல பெட்ரோலை ஊத்தி தீய வச்சு விட்டாங்க. அது எரிஞ்சு சாம்பலா போச்சு. ஒரு விஷயம், எத்தனை கற்பழிப்பு நடந்துருக்கு தெரியுமா இந்த 15 நாள்? சொல்லுங்க, வாங்க சொல்லுங்க. என்ன சொல்லு. ஸ்டார்ட் எங்கங்க? எல்லாத்துக்கும் பொய்யா கால பாத்து எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. எந்த பத்திரிகையில எந்த செய்தியில வரல? நீங்க கொலை பண்ணதுதான் வந்தது. கொலை பண்ணி இல்லங்க, அந்த கொலை நடந்திருக்கு. அதை வன்மையாக ஒரு ஆளுங்கட்சி கண்டிக்குது. அதற்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அது மாற்று கருத்து இல்ல. உங்களை மாதிரி ஜாடரா வடிக்கிறோம். எவன் கொலை பண்ணா அவன் கூட அழுகுறாளா? நாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை பண்ணது யாரு? அவன் எந்த கட்சிக்காரன்? பழசெல்லாம் கலர்னா நாடி போயிடும். புரியுதா இல்லையா? அது மட்டும் இல்லாம கஞ்சா செடி பிடிச்சிருக்காங்க. திமுக, அதாவது டிவிக்கு ஆட்சியில வளர்ந்து பிடிச்சிருக்காங்களா? இப்ப திமுக வீட்டுல டிவிக்கு ஆட்சி வந்தோடனே வளர்ந்து பிடிக்கிறாங்களா? இல்ல. அதாவது கஞ்சா செடி வளர எப்படியும் பல மாசங்கள் ஆகும். இந்த 10 நாள்ல வளர்ந்து டிவிக்கு ஆட்சியில் கஞ்சா செடி வளர்ப்பு. மண்டையில வளராதவங்க எதோ வளர்த்தாலும் பிடிக்கிறாங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல தனி மனிதனுடைய 4.8 லட்சம் வருது. 8 லட்சம் 5 ஆண்டுகள். ஐயோ பாரு, இதெல்லாம் வந்து நாங்க சொல்லல, அதே சொல்லுது பாரு தமிழ்நாடு எப்படின்னு. இன்னும் நீ பைத்தியக்காரா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? யாரு? அந்த கதை தான் சினிமால. நீங்க என்னத்தை தான் பண்ணினாலும் எதுவும் உங்களால செய்ய புடுங்க முடியாது. ஆனா அவரு வந்து பெட்ரோல் விலை 28 மாநிலத்துக்கும் எத்தனை முறை பெட்ரோல் 28 மாநிலத்துக்கும் அந்த மாநிலம் வளமோட அந்த மாநிலம் வளர்ச்சி பாதைக்கு போகுதுன்னா அதற்கு ஒற்றை காரணம் பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதி எல்லா மாநிலத்துக்கும். எங்களுக்கு கொடுக்கல. ஊபிக்கு கொடுக்குற, மகாராஷ்டிராவுக்கு கொடுக்குற, குஜராத்துக்கு கொடுக்குற, அசாமுக்கு கொடுக்குற, மேகாலயாவுக்கு கொடுக்குற. நாங்க வேற வழியா இப்ப ஒண்ணு கொடுக்கணும் போல. எல்லாமா இப்போ மேற்கு வங்கத்துக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்தீங்களா? மம்தா இருக்க வழியும் கொடுத்தீங்களா? இப்ப அள்ளி கொடுக்குறீங்க. இப்ப 30,000 கோடி கொடுத்துருக்காங்கம்மா. எதுக்கு? மேற்கு வங்கத்துக்கு. மம்தா இருக்கும்போது 0. அதே மாதிரி தமிழ்நாடு பெரிய 0. அதே மாதிரி ஆந்திராவுக்கு வந்து சந்திரபாபு நாயுடுக்கு 20,000 கோடி. சந்திரபாபு நாயுடுக்கு ஆட்சியில 15,000 கோடி. இப்ப ஒரு 20,000 கோடி. பீகாருக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க? 38,000 கோடி. கொள்ளக்காரங்க குடியேற்ற அவங்க மாநிலத்துக்கு 100 தடவைக்கு மேல சொல்லியாச்சு. இவங்களுக்கு பட்டறிவு இல்ல, படிப்பறிவு இல்ல. அதாவது
ஒன்றும் சொல் புத்தி இருக்கணும், இல்லை சுய புத்தி இருக்கணும். திமுக காரங்களுக்கு கிறுக்கு புத்தி. நம்ம அதை வந்து திருப்தியே படுத்த முடியாது, அவர்களை தெளிவுபடுத்த முடியாது. ஃபைனான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்கு, தெரியுமா தெரியாதா ஐயா சாமி? ஏன் இப்படி ஒரு 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 சேட்டையை பண்றீங்க நாட்டுல? என்னது ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன? என்ன ஒரு கமிட்டிங்க உட்கார்ந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்னென்ன தரணும்னு சொல்லி எழுதக்கூடிய ஒரு கமிட்டிங்க. அது எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு கமிட்டிங்க. ஃபைனான்ஸ் கமிஷன் முடிவு பண்றதாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்கப்படும். மோடி நினைச்சாலோ பிஜேபி நினைச்சாலோ அதை தடுக்க முடியாதுன்றது அந்த தகுதிக்கு தெரியப்படுதுங்க. அது தெரியாத மொல்ல மாதிரி பூரா அந்த கமிட்டியில பூரா பிஜேபி எல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ ஒரு மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிதி பகிர்வினை ஃபைனான்ஸ் கமிஷன் வழங்குகிறது. அந்த பணம் வேணும்னா ஃபைனான்ஸ் கமிஷன் மீட்டிங்க்கு போய் தொலையணும். அங்க போய் உட்காராம இங்க வந்து அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க, தமிழ்நாட வஞ்சிக்கிட்டாங்க, நம்ம திருடு போயிட்டோம், களவாடிட்டாங்க. ஒரு படத்துல வரும்போது உங்களுக்கு பயமா இருந்தா என் பக்கத்துல வந்துருங்க, டேய் எங்களுக்கு உங்களை பார்த்தா தானே பயமா இருக்கு அப்படின்னு தமிழ் மக்களுடைய பதில். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 73,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.